வணக்கம். மனைவி மகளை வீட்டிலிருந்து விரட்டிவிட்டு மகளிர் தின விழா எனும் கேவலமான அரசியல் நிகழ்ச்சியை தவிக தலைவர் விஜய் நடத்துவதாக இயக்குனர் அமீர் அவர்கள் பகிரங்க ஒரு குற்றச்சாட்டை தற்பொழுது வைத்திருக்கிறார். தவிக சார்பில் மகாபலிபுரத்தில் இன்று மகளிர் தின விழா கொண்டாடப்படும் நிலையில் தவிக தலைவர் விஜய் மீது அமீர் அவர்கள் சாடி இருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு ஹிட்லர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்றும் தவிக தலைவர் விஜய் மீது இயக்குனர் அமீர் கடும் விமர்சனம் வைத்திருக்கிறார். மனைவி மகளை வீட்டில் இருந்து விரட்டிவிட்டு மகளிர் தின விழாவா? தவிக தலைவர் விஜய் மீது இயக்குனர் அமீர் சரமாரி தாக்கு. தமிழ்நாட்டில் ஒரு ஹிட்லர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். தவிக நடத்த உள்ள மகளிர் தின விழாவை இயக்குனர் அமீர் கடுமையாக சாடி இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸினை அவர் பதிவிட்டிருக்கிறார். இயக்குனர் அமீர் தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் மனைவி மகள் இருவரையும் வீட்டில் இருந்து விரட்டிவிட்டு மகளிர் தின விழா எனும் கேவலமான அரசியல் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு ஹிட்லர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று பதிவிட்டுள்ளார். இது இந்தியாவில் தற்பொழுது ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது. இயக்குனர் அமீர் அவர்கள் முதல் முறையாக விஜய் அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். விஜய் அவர்கள் தற்பொழுது வரை சங்கீதா தெரிவித்துள்ள குற்றச்சாட்டு குறித்து வாய் திறக்க மறுப்பது குறிப்பிடத்தக்கது. கரூர் சம்பவத்தின் பொழுதே அவர் 41 இருந்த பொழுது அந்த குடும்பத்தினரை கூப்பிட்டு வந்து மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் சந்தித்தது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையானது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்பொழுது மனைவி இவ்வளவு குற்றச்சாட்டுகளையும் வைத்திருக்கக்கூடிய நிலையில் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து வாய் திறந்து பேச வேண்டும் அல்லது அறிக்கை கொடுக்க வேண்டும். பொதுவெளியில் வந்துவிட்ட பிறகு இது குறித்த எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காமல் மறுப்பது எந்த வகையில் நியாயம்? அதே போன்று கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கல்பாத்தி சுரேஷ் அவர்களுடைய குடும்ப விழாவில் த்ரிஷா அவர்களுடன் அவர் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. ஒருவரை வந்து பார்த்தோமெனால் பொதுவெளியில் அழைத்து செல்வது என்பது இயல்பு. ஆனால் ஒரு மனைவி இருக்கும் பொழுது இது போன்ற ஒருவரை பொதுவெளியில் அழைத்து சென்றிருப்பது தற்பொழுது சர்ச்சையாகி இருக்கிறது. இதற்கு முதன்முறையாக இயக்குனர் அமீர் அவர்கள் கடும் தாக்கு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மற்ற அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் இது குறித்து விரைவில் ஒரு விரிவான கருத்தினை தெரிவிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சங்கீதா அவர்கள் இன்று காலை ஒரு புதிய மனுவினையும் தாக்கல் செய்திருக்கிறார். நீலாங்கரை இல்லத்தில் விஜய் அவர்கள் தன்னை அனுமதிக்க மறுப்பதாக. ஆனால் விஜய் அவர்கள் தற்போதாவது வாய் திறப்பாரா என்ற ஒரு கேள்வியும் அதே போன்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே சமூக வலைதளங்களில் பற்றி எரியக்கூடிய இந்த தீயை அணைப்பாரா அல்லது தொடர்ந்து இந்த தீயானது எரிந்து கொண்டிருக்குமா என்பதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.